வணக்கம், வெல்கம் பேக் டு தி பிடி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சிம்பிளான வளையல் மாலை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 2 டசன் போல பேங்கிள் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த லேஸை இந்த வளையல்ல ஒரு சுத்தி ஒரு பின் யூஸ் பண்ணி இதை வந்து நான் செட் பண்ணிடுறேன். சப்போஸ் நீங்க பின் யூஸ் பண்ணல அப்படின்னா க்ளூ வச்சு கூட ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி பின் போட்டுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் கழட்டிட்டு நீங்க பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் பின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த லேஸை வந்து அந்த வளையலுக்குள்ள விட்டு வெளியில எடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது 2வது வளையல் வைங்க. அதுல வந்து இந்த லேஸை மேல விட்டு எடுத்துட்டு 2வது வாட்டி மறுபடியும் உள்ள விட்டு எடுத்துருங்க. நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நிறைய வெரைட்டி ஆஃப் வளையல் மாலை போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஐ பட்டன்லயும் ஆட் பண்றேன், வீடியோட எண்ட்லயும் ஆட் பண்றேன். இப்போ 2 வளையல் வச்சு முடிச்சிருக்கோம். இப்ப 3rd வளையல் வைக்க போறோம். இப்ப நீங்க வந்து என்ன விஷயத்த கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வளையல் வச்சோம், 2வது வளையல் வச்சோம். அடுத்த வளையல் வைக்கும் போது முன்னாடி வளையலோட கீழ்பக்கத்துல தான் அந்த வளையலை வைக்கணும். அது மட்டும் இல்லாம லேஸ் வந்து கம்ப்ளீட்டா கீழே இருக்கா, வளையல் வந்து மேல தெரியுதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல வந்து லேஸ் தான் மேல தெரியுது, வளையல் தான் கீழே இருக்குன்னா நீங்க இன்னொரு வாட்டி உள்ள விட்டு எடுக்கணும். லேஸ உள்ள விடணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது லேஸ் மேல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி உள்ள இன்னொரு வாட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்த வளையல் வைக்கும் போது எப்பயுமே வளையல் தெரியுற மாதிரி இருந்துட்டு நீங்க வச்சாதான் கரெக்டா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி மாத்தி மாத்தி உங்களுக்கு எவ்வளவு லென்த் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கட் பண்ணும் போதே லேஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு லென்த் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு அந்த ஃபோல்ட் பண்ற இடத்துக்கு மட்டும் கொஞ்சமா எக்ஸ்ட்ராவா விட்டுக்கோங்க 2 சைடும். இதுல வந்து மேல ஒரு கயிறு மாதிரி கட்டி நீங்க சாமி சிலைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்ல சாமி படத்துக்கு கூட நீங்க வந்து இத போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அம்மன் படத்துக்கு எல்லாம் போடும்போது அவ்வளவு அழகா இருக்கும் இந்த டிசைன். இந்த மாதிரி ஃபுல்லா பண்ணிட்டே வாங்க. இந்த வளையறது எப்படி வளையறதுன்னா, நீங்க வந்து வளையல் வச்சுட்டே வரும்போது அந்த லேஸை மட்டும் டர்ன் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு என்ன தேவையான ஷேப்ல கிடைச்சிரும். ஒரு எஸ் மாதிரி பண்ணணும், இல்ல யூ மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியும். இப்ப இந்த லேஸை மட்டும் லைட்டா டர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த சைடு வேணுமோ அந்த சைடு டர்ன் பண்ணி எடுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கடைசி பேங்கிள் வைக்க போறேன். இதுலயுமே நீங்க வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லேஸை வந்து எடுத்து விட்டுருங்க. கடைசி பேங்கிள்ல மட்டும் வளையல்ல இந்த மாதிரி லேஸை உள்ள விடாம மேல வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து லேஸ் க்ளூ போட்டு ஒட்டுறதுக்கு பதிலா நீங்க வந்து ஸ்டேப்லர் பின் கூட யூஸ் பண்ணி நீங்க வந்து அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது நான் இப்ப முடிக்கிற இடத்துலயும் பின் போட்டுக்கிறேன். இல்ல அப்படின்னா நீங்க சேஃப்டி பின்னை கூட நீங்க வந்து போட்டுட்டு நீங்க எக்ஸ்ட்ராவா கட்ட போற த்ரெட்ட அந்த சேஃப்டி பின்னோட இன்னொரு சைட்ல கட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. உங்களுக்கு வந்து க்ளூ வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கோங்க, ஸ்டாபிள் பின் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கோங்க, சேஃப்டி பின் வேணும்னாலும் எதுல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது வந்து பேசிக்கா இருக்க பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்ன்ல பண்ணிட்டு நீங்க இதுக்கு மேல ஸ்டோன் ஒர்க்கோ இல்லைன்னா வந்து குட்டி குட்டியா மிரர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அது எல்லாமே இதுக்கு மேல உங்களால ஈஸியா பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஐடியா வேணும்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டோன்லயே கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க மிரரை வந்து நான் இதுல அட்டாச் பண்றேன். ரொம்ப குட்டி குட்டியா போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா எடுப்பா தெரியாது. அதனால கொஞ்சம் பெரிய சைஸா இருக்க மிரரா யூஸ் பண்ணிக்கோங்க.